மீத்தேன் ஈத்தேன் மாதிரியான அந்த ஹைட்ரோ கார்பன் வாயுக்கள் அதிகமாக இருக்க ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் ஒரு சின்ன தீப்பொறியவோ இல்லை தீக்குச்சியோ பற்ற வச்சிங்கன்னா அந்த இடமே வெடிச்சு சதுரம் மிக பெருசாக கொழுந்து விட்டு எரியும். பூமியில் அதோடைய அளவு கம்மியாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஹைட்ரோ கார்பன்ஸாலேயே நிரப்பப்பட்ட ஒரு நிலவு இருக்குது, இந்த சனி கிரகத்தோட மிக பிரம்மாண்டமான நிலவு டைட்டன். இங்கே மீத்தேன் ஈத்தேன் 6 கடல் போல் ஓடிட்டுருக்கு. அந்த இடத்துல போய் ஒரு தீக்குச்சியை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா மொத்த நிலவும் கொழுந்து விட்டு எரியுமா? திஸ் இஸ் அன்சைன்ட் டைட்டனில் பற்ற வைத்த நெருப்பு. நம்ம பூமியில் தண்ணீர் 6 ஏரி போல் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த டைட்டன் நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆகிய மீத்தேன் ஈத்தேன் 6 போல் ஓடிட்டுருக்கு. சனி கிரகத்தோட மிக பிரம்மாண்டமான நிலவு. மோக்கிரி புதன் கிரகத்தோட பெருசுங்க. அவ்வளோ பெரிய ஒரு நிலவில் ஹைட்ரோ கார்பன் மட்டுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக நிரம்பி இருக்கு. மீத்தேன் ஆறுகள் ஓடிட்டுருக்கு. மீத்தேன் மழையே பொழியும்னா யோசிச்சு பாருங்க. ரொம்பவே திக்கான அடர்த்தியான ஒரு வளிமண்டலம் இருக்கு. நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது 1.5 மடங்கு அடர்த்தியான ஒரு வளிமண்டலம். இந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலம் முழுக்கவே 95% நைட்ரஜன் தான் இருக்கு. மீதி 5%ல் ஒரு 4 கிட்ட மீத்தேன் கேஸஸும் ட்ரேசஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸும் அடங்கியிருக்கு. லைக் இந்த ஈத்தேன் ப்ரோபேன் மாதிரியான கேஸஸ் 0.1க்கும் கீழே அந்த அளவுக்கு தான் ஆக்சிஜன் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே போய் மனிதர்களால் சுவாசித்து வாழவே முடியாது. இங்கே போய் நீங்கள் நிற்கணும்னாலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து தான் போகணும். ஸோ மனிதன் இங்கே போய் தங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. டெம்பரேச்சர் -180 டிகிரி செல்சியஸ், 0க்கும் கீழே. ஆப்வியஸாக தண்ணீர் ஐஸ் வடிவத்தில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் மூச்சு விட்டாலே மூச்சே உரையிற அளவுக்கு ஐஸ் குளிராக இருக்கும். ஆனால் இந்த குளிரில் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் மாதிரியான அந்த கேஸஸ், அந்த வாயுக்கள் திரவ நிலையை எடுக்கும். இப்படி திரவ நிலையை எடுத்த அந்த மீத்தேன் கேஸஸ் குளம் குட்டைகள் ஏரிய 6 கடல்களை உருவாக்கியிருக்கு. தண்ணீர் போல் ஹைட்ரோ கார்பன்ஸ் அங்கே ஓடிட்டு இருக்குங்க. பூமியோட கம்பேர் பண்ணும்போது கிராவிட்டியுமே 14% தான். ஸோ ரொம்ப கம்மியான கிராவிட்டி தான் நீங்கள் அங்கே உணர்வீங்க. இப்படிப்பட்ட அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் நிரம்பி வழியக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நெருப்பை பற்ற வச்சா அந்த மொத்த ஹைட்ரோ கார்பனும் எரிஞ்சிடாதா? அப்படியே டக்குன்னு பற்றி எரிஞ்சு மொத்த நிலவுமே கொழுந்து விட்டு எரியாதாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படும். இதை நம்ம டைரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்துட முடியாது. நிறைய ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை உருவாக்கி தான் பார்க்கவே முடியும். முதல்ல இங்கே போய் நீங்கள் நிற்கவே முடியாது. அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ நீங்களாக உங்களுக்கு சொந்தமான ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அங்கே சுவாசிக்க முடியும். கையில் நீங்கள் தீப்பெட்டி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து உரசவே முடியாது. தீப்பெட்டி ஐஸ் ஆகியிருக்கும். -180 டிகிரி செல்சியஸ். யோசிச்சு பாருங்கள். நெருப்புமே அந்த இடத்துல டக்குன்னு உருவாகாது. நீங்கள் தேயின்னு தேய்ச்சாலும் அந்த நெருப்பு குச்சியில் தீ ஏறாது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஃப்ரிக்ஷன் ட்ரான்ஸ்ஃபருங்கிறதே அங்கே நடக்காத அந்த சமயத்தில் நீங்கள் அந்த தீக்குச்சியை பற்ற வைக்கிறதே கஷ்டம் தாங்க. முதல்ல நீங்கள் பற்ற வைக்க ட்ரை பண்ணும்போதே தீக்குச்சி சில்சிலாம் நொறுங்கி உடஞ்சிரும். ஏன்னா அந்த இடத்துல அது கம்ப்ளீட் ஐஸாக மாறி இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் அதை பற்ற வைக்க ட்ரை பண்ணாலும் தீக்குச்சி எரியாது. ஒரு நெருப்பு எரியறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை: ஃபியூவல், ஹீட் அண்ட் மிக முக்கியமாக ஆக்சிஜன். ஃபியூவல் அங்கே எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஹைட்ரோ கார்பன்ஸே அவ்வளோ இருக்குது. டைட்டனில் ஃபியூவலுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் ஹீட்டை உருவாக்குறது கஷ்டம். குளிர் நிறைஞ்ச ஒரு இடம், -180 டிகிரி செல்சியஸ். மூச்சு காற்று உடைச்சு போயிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஹீட் மிகப்பெரிய பஞ்சமாக இருக்குது. அதையும் தாண்டி முக்கியமாக நெருப்பு எரியறதுக்கு தேவையான ஒரு விஷயம் ஆக்சிஜன். டைட்டனில் ஆக்சிஜனே கிடையாது. இருக்கிறதும் ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்டில் இருக்க அந்த காரணத்தினால நீங்கள் இங்கே போய் தீக்குச்சியை பற்ற வைத்தாலும் அந்த நெருப்பு எரியறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் சப்ளை நடக்காத அந்த சமயத்தில் நீங்கள் நெருப்பை எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உருவாக்க ட்ரை பண்ணாலும் அங்கே அது எரியவே எரியாது, உருவாகவும் செய்யாது. இந்த மீத்தேன் கேஸஸ் பூமியில் சீக்கிரமாக எரியறதுக்கான காரணம் அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி தேவைப்படக்கூடிய அந்த ஃபியூல் சப்ளையை ஆக்சிஜனோட சேர்த்து எரிக்கிறது தான். பட் டைட்டனில் நைட்ரஜனோட மீத்தேன் மிக்ஸ் ஆகி அந்த காற்றுல மிதந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஆக்சிஜன் இல்லாத அந்த காரணத்தினால எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நடக்காது. ஸோ கம்பஷனே அங்கே ஏற்படாது. ஸோ டெக்னிக்கலாக டைட்டனில் மீத்தேன் நைட்ரஜன் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளான எலிமெண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பற்ற வைக்கவே முடியாதுங்க. மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வைக்கிறதே கஷ்டமாக இருக்க அந்த சமயத்தில் அது தேவைப்படக்கூடிய ஆக்சிடைசராக நம்மளே எடுத்துகிட்டு போயிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை யூஸ் பண்ணி இப்போதைக்கு மேட்ச் ஸ்டிக்கை அந்த நெருப்பை பற்ற வச்சாச்சு. அது சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா? மீத்தனா அது எரிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஒரு சிலிண்டரில் நீங்கள் ஆக்சிஜனை கொண்டு போய் அதை வச்சு இந்த பக்கம் என்னதான் அந்த மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வச்சாலும் ஆம்பியன்ட் டெம்பரேச்சருங்கிறது கோல்டாக இருக்குது. -180 டிகிரி செல்சியஸில் இருக்க அந்த காரணத்தினால அது அந்த நெருப்பை பரப்பி விடாமல் ஆட்டோமேட்டிக்காகவே தடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் டைட்டனில் கிராவிட்டிங்கிறது ரொம்ப வீக். வெறும் 14% பூமியில் இருக்க அந்த கிராவிட்டி தான் அங்கே இருக்க அந்த காரணத்தினால நெருப்பு கண்ணா பின்னான்னு ஒரு வித்தியாசமான பேட்டர்னில் எரிய ஆரம்பிக்கும். மேபி ரொம்பவே நீளமாகவோ இல்லை ஒரு வித்தியாசமான டான்சிங் பேட்டர்ன்லையோ இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் தொடர்ந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கன்வெக்ஷன் ஹீட் சப்ளைங்கிறது நிறுத்தப்படும். ஸோ அந்த மேட்ச் ஸ்டிக் தொடர்ந்து எரியாது. பற்ற வச்ச உடனே ஒரு புகை வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனை கொடுத்தாலும் மேட்ச் ஸ்டிக் அந்த வத்தி குச்சி எரிய வைக்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம். இதை தாண்டி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு டைட்டன் நிலவை இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற அந்த ஆக்சிஜனை டைட்டன் நிலவை உள்வாங்கிக்கோங்க. 2004 சயின்டிஸ்ட் நடத்தின ஒரு ரிசர்ச்சில் டைட்டனில் ஆக்சிஜன் அயான்ஸ் இருக்கதை நோட் பண்ணியிருக்காங்க. பட் நாம் நினைக்கிற மாதிரி அது ஃப்ரீ ஆக்சிஜன் கிடையாது.
டைட்டனில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கார்பன் கூட ஒன்றா சேர்ந்து ஃபுலரின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு. இந்த ஃபுலரின் கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மீத்தன் கூட ரியாக்ட் பண்ணாத மாதிரி ஒரு தனி கூண்டு அமைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் அயான்ஸ் ஆக்சுவலாக மீத்தன் கூட ரியாக்டே பண்ணாத மாதிரி தனித்து விடப்பட்டிருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப மினிமலான ஆக்சிஜன் அயான்ஸ் இருந்தாலும் அதுவுமே மீத்தன் கூட ரியாக்ட் பண்ணாத மாதிரி இந்த ஃபுல்லரின் கேஜஸ் அந்த கூண்டுகள் பார்த்திங்கன்னா தடுத்து வைக்குதான். நம்ம ஊரில் இடிக்கிற இடி போலவே மீத்தன் கேஸஸ் நிரம்பினா அந்த டைட்டன்லேயுமே பார்த்திங்கன்னா இடிக்கல் இடிக்க தான் செய்யுது. மீத்தன் மழையே பொழிதுன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த டைட்டன் எரியணும்னா எப்போவும் அந்த இடிக்கல் உருவாக்கான அந்த பொறியிலே எரிஞ்சிருக்கும். பட் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் எரிக்கணும்னு நினச்சாலும் எரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் தண்ணி போல் ஓடிட்டுருக்கு. பட் ஹைப்பத்தட்டிக்கலாக நம்ம சில சுச்சுவேஷன்ஸ் இங்கே அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் டைட்டன் நிலவோட அந்த வளிமண்டலத்தில் 25% ஆக்சிஜனை செலுத்தினா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 25% ஃப்ரீ ஆக்சிஜனை செலுத்துறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் அளவுங்கிறது குறைக்கப்படும். 70% 25% ஆக்சிஜன் அண்ட் மீதம் இருக்கக்கூடிய அந்த மீத்தேன் எல்லாமே இப்போதைக்கு ஒன்றா ரியாக்ட் ஆகும். நீங்கள் போய் அங்கே மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மீத்தேன் மேகங்களில் உருவாகக்கூடிய தண்டர் அந்த இடி மின்னலே இந்த ஆக்சிஜனை பற்ற வைக்க ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீ ஆக்சிஜனாக இருக்க அந்த சமயத்தில் நெருப்பு அங்கே தான் ட்ரிகரே ஆகும். நீங்கள் வத்தி குச்சியை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே டைட்டன் எரிய ஆரம்பிச்சிருக்கும். -180 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அந்த குளிர் ஓரளவுக்கு அந்த ஹீட்டை கம்மி பண்ணி நெருப்பு பரவ விடாமல் தடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் 25% ஆக்சிஜனோட அளவுங்கிறது நம்ம பூமியை காட்டிலும் அதிகம். சும்மா ஹைப்பத்தட்டிக்கலாக நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு அதிக ஆக்சிஜன் இருக்க அந்த காரணத்தினால நெருப்பு அந்த ஹீட் பேரியரை கடந்து எரியும். நெருப்பு சுனாமிகள் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஏரி குளம் குட்டைகள் எரியறதுக்கு முன்னாடி வளிமண்டலம் எரிய ஆரம்பிக்குமாங்க. வளிமண்டலத்தில் 5% மீத்தேன் இருக்குல்ல, அதுவே ஃபியூலாக ஆக்ட் ஆகும். வளிமண்டலத்தில் அலை அலையாக நெருப்பு மொத்த அந்த நிலவை நோக்கி பரவ ஆரம்பிக்குமாங்க. நிலவோட அந்த மேல் பரப்பு வளிமண்டலம்ங்கிறதே கொழுந்து விட்டு எரியுமா. அது அப்படியே தரையை தொடும்போது ஃபயர் டொர்னாடோஸ் நெருப்பு புயல்கள் உருவாகும்னு சொல்கிறாங்க. அது இந்த மீத்தேன் ஆறுகளை தொடும்போது அதுவுமே இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும். மொத்தமாகவே ஒரே சமயத்தில் கடல் முழுக்க எரியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா டெக்னிக்கலாக அகைன் ஆம்பியன் டெம்பரேச்சருங்கிறது -180 டிகிரி செல்சியஸ். ஓரளவுக்கு அது வெப்பத்தை கட்டுப்படுத்த தான் ட்ரை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டியுமே வீக்காக இருக்க அந்த சமயத்தில் நெருப்பு பெருசாக பரவாது. கன்வெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் கம்மியாக தான் நடக்கும். ஸோ நெருப்பு நம்ம நினைச்ச அளவுக்கு பிரம்மாண்டமாக தரையில் எரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கலாம். மொத்த நிலவும் கொழுந்து விட்டு எரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு சில இடங்களில் நெருப்பு புயல்களுங்கிறது அதிகமாக உருவாகும். அது கண்டிப்பாக அந்த இடத்த நாசமாக்கி தான் போகும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மொத்த நிலவுமே வெடிச்செல்லாம் ஒன்று சிதறாது. மீத்தேனோட மிச்ச மீதி இருக்க வரைக்கும் எரிஞ்சிட்டு அமைதியாயிடும். ஆக்சிஜனோட அளவு ஆப்வியஸாக கணிசமாக குறைஞ்சு நம்ம எதிர்பாராத வித்தியாசமான கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது கண்டிப்பாக அந்த நிலவில் நடக்க தான் செய்யும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடுங்கிறது அதிகமாக உற்பத்தி ஆகலாம். இப்போவே டைட்டன் நிலவில் போய் உங்களால் தங்க முடியாது. இல்லை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு அதிகமாகும் பட்சத்தில் டைட்டன் நிலவோட அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கார்பன் அளவு அதிகரிக்க டைட்டனோட இந்த வளிமண்டல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறதும் அதிகமாகும். உள்ளேயே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, 10வது குறைக்கு சூரிய வெப்பமும் அதிகமாகும் பட்சத்தில் நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூடான நிலவா இது டக்குன்னு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். யார் 25% ஆக்சிஜனை கொண்டு போய் டைட்டனில் விடுறது? அப்படி விட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிஜன் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில ஆக்சிஜன் ஃபியூலரின்ஸை உருவாக்கி மீத்தேன் கூட ஆக்சிஜன் எலிமெண்ட் ரியாக்ட் பண்ண விடாமல் கூட தடுக்கவும் செய்யலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி அந்த மாதிரி நடக்கிறத 2004 ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்க அந்த காரணத்தினால இந்த ரியாக்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக நிறுத்தவும் படலாம். ஹைட்ரோ கார்பன்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஆக்சிஜன் இருந்தால் தான் டைட்டனில் நெருப்பு எரியும். பேசாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அங்கே போட்டுடலாமா? This is Unsigned, signing off.